வணக்கம் மக்களே. இருங்க சொல்லாதீங்க. இங்க 4 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்க. முழுங்கிரும். ஓகே. வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான டே. எப்படி சொல்கிறோம், கல்யாணம் முடிச்சு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம். நம்ம ஏன்டா வாழ்றோன்னு யோசிக்கும் போது எனக்காக நீங்கள் வாழுங்க அப்படின்னு ஒரு ஜீவன் நம்மளை நம்பி இந்த பூமிக்கு வந்த நாள். உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும், எங்களோட செல்லக்குட்டி எங்கள் பாப்பாவோட பிறந்த நாள். 8வது இடத்துல பாப்பா அடி எடுத்து வைக்கிறாங்க. கண்மூடி திறந்த மாதிரி இருக்கா இல்லையா? கண்ணை மூடி திறந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் கல்யாணம் பண்ணி கன்சீவ் ஆகி முட்டுனா கையில் வாங்கின மாதிரி இருக்குது. இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு 8 வயசு ஆக போகுதுன்னு நினைக்கும் போதே எப்படி சொன்னால் சந்தோஷம் கலந்த ஒரு பயம். ஏன்னா பொம்பளை பிள்ளை இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர 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 எல்லா தாய் தகப்பனுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஒரு பயம், ஒரு பதட்டத்தோடு சேர்ந்தே வருது. சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம பிள்ளை பாதுகாக்கணும், பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்து ரொம்ப பேட் ஆகிட்டு போயிருக்கிறேன். சொல்லப்போனால் எனக்கு காலையில் அழுகே வந்துருச்சு இறக்கலாம். எனக்கு வந்து இன்னுமே எனக்கு அந்த இதாகலை. எல்லா குழந்தைகளுக்கும் வந்து வயசு ஆகிறது தான் எல்லாமே ஓகே. இருந்தாலும் வந்து இப்போதான் அவளை வயிற்றுல இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போதான் பிறந்து கையில் பார்த்த மாதிரி இருந்து என் பிள்ளைக்கு 8 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்க்கும்போது தான் அவள் பெரிய பொண்ணு ஆகிட்டு வர்றா, வளர்ந்துக்கிட்டு வர்றா அப்படிங்கிறதே வந்து என்னால் அதை ஏற்றுக்க முடியல. என் பிள்ளைக்கு 8 வயசு ஆச்சு, பாப்பா 3வது படிக்கிறாளா அப்படிங்கிறத என்னால் ஒரு மாதிரியா எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த விளாக் ஒன் டே விளாக் இன்னைக்கு வந்து பாப்பாவோட பிறந்தநாள் செலிப்ரேஷன் எப்படி போகுதுன்னு. பாப்பா ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, அவங்க எந்திரிச்சிட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் வந்து லேட்டாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பாப்பா ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, குளிச்சுட்டு வந்துட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக நீங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கான கிஃப்ட்டு நாங்கள் என்ன கொடுக்குறோம் எல்லாமே வந்து நீங்கள் வீடியோவில் எடுத்து பார்ப்பீங்க. கண்டிப்பாக கேக் வெட்டுங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வெட்டுவோம். ஆனால் நமக்கு அது வந்து ஆடம்பர செலவாக நமக்கு தெரிஞ்சாலும் குழந்தைகளுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லணும், ஒரு ஆசைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குழந்தை கேக் வெட்டுறது பிறந்த கொண்டு எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அது வந்து அவங்களுக்கு வந்து அது தேவைப்படுது. வருஷம் நம்ம கேக் வெட்டுறது தான் பாப்பாக்கு. ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும்தான் கொரோனால யார் வர்றாங்க என்னன்னு தெரியாது. நம்ம பெருசாக யாரையும் இன்வைட் பண்ணலை, பட் கொஞ்சம் வருவாங்க. அதாவது எப்படின்னா, நான் போன வருஷம் வந்து சொன்ன மாதிரி இந்த வருஷமும் சொல்லியிருக்கோம், யார் வருவாங்க அப்படின்னு தெரியாது. வந்தாலும் வரலைனாலும் நம்ம கேக் வெட்டுறது தான். நாத்தனார் பசங்க 2 பேர் வருவாங்க, நம்ம இருக்கோம், ஆத்தா இருக்காங்க, அப்புறம் இன்னும் 2 பேர் வருவாங்க. நாங்கள் வீடியோக்குள்ள பார்த்து நல்லா இருக்காதுல்ல. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேடம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. பாப்பாவோட ட்ரெஸ்ஸு சரி, அவங்க கிளம்பட்டும், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா தோசையும் நேற்று நைட் அடித்த புளி சட்னியும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரே மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஆனால் உண்மையில இதை எடுக்கும்போது இதை நான் நினைக்கவே இல்லை. இப்போ போட்டதுக்கப்புறம் இதே கலர் தானே பிரியாட்ட இருக்குது. ஆனால் அங்கே மெரூன் கலரில் தானே தெரிஞ்சிச்சு, இப்போ பர்பிள் கலரில் இருக்குது. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, சாரி அவங்க எடுத்து போடும்போது கூட மெரூன் நாங்கள் அது மெரூனே கிடையாது, இந்த கலர் தான். வெயிலில் பார்க்கும்போது இந்த கலர் தான் தெரியுமே, அதனால நம்ம சேலை கூட நான் வேண்டானே. எங்கே ஸ்டோன் வச்ச சேலை ஆனந்தம்ல, இது மெரூன். ஆமாம், மெரூன் தானே பர்பிள் கலரு. பர்பிள் கலர் பாப்பா ட்ரெஸ் பட்டுப்பாவோட சட்டை தான் மெரூன் இல்லையா? அதுதான் மெரூன். சரி, சாப்பிடுங்க. அவங்க சாப்பிட்டு நம்ம தோசை ஊற்றி கொடுக்கலாம். பிறந்தநாள் பேபி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. பர்த்டே பேபி கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அளவு குட்டி கண்ணை சிமிட்டா தங்கம், சுருக்கக்கூடாது, நார்மலாக மூடணும். அழகி குட்டி வாயழகி, வாய பாரு. அந்த பல்லு விழுக போகிறது நல்லா தெரியுது பாரு. அது முன்னாடி தள்ளி கீழே விழுகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆமாம், அடுத்த வாரம் திங்க மாதிரி வளகா பறக்குது. சாமி கும்பிடலான்னு சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு பாப்பா ஃபர்ஸ்ட் செய்ய போகிற ஒரு நல்ல விஷயம். அவங்களோட 8வது வருஷம் பிறந்த நாள் அன்னைக்கு குட்டிமா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்ப்பீங்க.
வாங்க பார்க்கலாம். வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஒர்க் நம்ம வீட்டில், அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு. இப்போ வந்து பாப்பா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, செப்பல் தொடு சாமி ஃபஸ்ட்டு. செருப்பாரு உன்னோட அங்கே இருக்கு, எடு. அங்கே இருக்கு பாரு உன் செப்பல். போடு ஒரு நிமிஷம். வா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாப்பாவோட பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம பூச்செடி வைக்க போகிறோம் பாப்பாவோட கையால். என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ட்டு, கலர் காக்கடா, சிவனோட பூ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்க, கவர் பிக்கணும். மனு கொடுத்தோங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. போதுங்க போதும். ம், இன்னும் செடி இருக்குது. அதில் நீங்கள் ம், நல்லா தண்ணி நிற்கிற மாதிரி பண்ணி விட்டா. கல் வச்சிருக்குது இல்லை, கல் வச்சிருக்குல்ல, தண்ணி சும்மா அந்த இது இருந்தாவே போதும். அதில் வச்சு விட்டுறேன். அதில் இன்னொரு செடி நீங்களே வச்சுட்ருங்க. ரோஸையே வச்சு விட்ருங்க அந்த நீர். அதுக்கப்புறம் அம்மா அந்த 2 செடி வச்சு விட்டுருக்கோம். எங்கே? இங்கேயா? அது மரம் பூச்சி வரும், அரிப்பூச்சி வரும். அது வெளியே தான் வைக்கணும், வீட்டுக்கு முன்னாடி. குழி 2 குழி தோண்டி வச்சுக்கிறேன். ஆஹா, அது அரிப்பூச்சி வரும். செடி காக்கட்டான் செடி இங்கே வைக்கலாம். ஆஹா, 2மே பெருசாகும். காக்கட்டனை அந்த நேரம் எங்கேயாவது அப்படி வைங்க, நல்லா பெருசாக வரும். அங்கே தொட்டியே இந்த மாதிரி இங்கே இருந்து போதுமா? அட, வளர்றக்கு எசவா வைப்பீங்களா இப்படி இடைஞ்சலாக வைப்பீங்களா? அது வளர்றக்கு நல்லா இதாக இருக்குது. இடைஞ்சல 2மே இடைஞ்சலாக தொட்டி வச்சுருக்கீங்க. இந்த ரோஸ் பன்னீர் ரோஸ். இந்த 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா செடி, இப்போ ரோஸ் செடி வாங்கிக்கலாம். ஒன்றை வந்து இந்த செடி வந்து மழை காலத்துக்கு அரிப்புழு வரும். இந்த செடி வந்து இங்கே வைங்க. ஆமாம், இதுமா சிவன் செடி. தள்ளி நில்லுமா, மேலே படுது வேறு. சாயாமல் அமைக்க வைக்கிற செடியை. கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரும்போது பாப்பாக்கு பலூன்லாம் வாங்கிட்டு வாங்க கோயிலுக்கு போகலாம். இந்த கோலமா? ஐயோ, என்னால் நம்பவே முடியலையே. எப்படிங்க? எதை பார்த்து போட்ட? சீ, எனக்கு கூட தெரியாதேப்பா. ஐயோ, என்ன நல்லா போட்டிருக்கீங்க. அழகா இருக்கு. சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. சிலுக்கு சிலுக்கு சிங்காரி. இப்போ சொல்லுங்கள், ஹாப்பி டு யூ. அண்ணா கூட, அந்த அண்ணா கூட போலாமா? சரி, நாங்கள் கடைக்கு போகிறோம். யார் அந்த அண்ணாவா? அது க்ரௌடாக இருக்குது. சின்னடா போகலாம். வந்தாச்சு. ஐயோ, சரியான வெயில் சாமி. எனக்கு டென்ஷனே ஆயிடுச்சு. நம்ம கேட்குறது எதுவுமே கடையில் கிடைக்கணும்னா ஒரு கோவம் வருது தெரியுங்களா? அதே ரெடி பண்ணி வச்சுருவோம். இந்த தடவை வந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கையோட வளகாப்பு அந்த இது இருக்கிறனால அதையும் பார்த்துட்டு இவளுக்கும் இது பண்ணிட்டு இருந்தது ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. டபுள் செட் டேப் பாப்பா, அதெல்லாம் வச்சிரு. என்னென்ன வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பலூனு, பேக் டெக்கரேஷனுக்கு, அப்புறமா டபுள் செட் கம் டேப்பு. இது வந்து கேண்டில் வந்து எப்போ நம்ம ஊத மாட்டோம். அவள் ஆசைப்பட்டு சும்மா வாங்கியிருக்கிறேன். ஆசைக்கு அவள் விளையாடுறது வாங்கியிருக்காங்க. அதில் கேக்கில் வைக்க மாட்டேப்பா. இது கேக்கில் வைக்கக்கூடாது. அந்த இதை எடுத்து கொடுத்துரு, அவள் சாப்பிட்றதுக்கு கேட்டா. அதுவே மிச்சம் தான். அது நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டா நாளைக்கு கொடுத்துக்கோ. கொடுத்து விட்டுறணும். அது வரும்ல, அதெல்லாம் அப்புறம் என்ன கொடுத்து விட்டுலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு செய்யணும். ஆமாம், எனக்கு முதல்ல தண்ணி குடிச்சாங்க. போய் தண்ணி
கொடிக்கா புளி கிடச்சிது இன்னைக்கு. கொடியாக்கா புளி நாளைக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? ஓ அம்மா கூப்பிட்றாப்பா. என்னது இது? லவ் யூ தங்க. பிரிக்கிட்டு பாப்பா பிரிக்கிட்டு. இது லைட்டு போட்டுடுங்க. அப்பா பிரிச்சு விட தம்பி. இங்கே வெளிச்சிட்டு. இந்த சைடு வாங்க. இங்கே உட்காருமா. இங்கே அப்போ தான் தெரியும். அதில் இதில் தான் ஷார்ட்ஸுக்கு எடுத்துருக்கேன்னா இல்லையா? இதில் தான் ஷார்ட்ஸுக்கு எடுத்துருக்கேன். சரி இதேவே நான் ஜூம் பண்ணிக்கிறேன். என்னது? ஏய் என்னது அம்மா காமிச்சிட்டு. அப்போ அது என்னவா இருக்கும்? ஏய் பாப்பா இந்த கிரிக்கெட் சூப்பராக விளையாடுறேன்னு சொன்னீங்க. ஏன்னா உனக்கு என்னது? பேட்டும் காலும். தெரியலையே திருப்பாரு. ஏய் 2 பாக்ஸ் ரூல் பென்சில். அது என்னது? ஓகேவா? நம்மளுக்கு வந்து என்ன ரொம்ப அவசியமான தேவை? தலகாணி அங்கே உள்ள வச்சிருக்கேன் பாருங்க. பாத்ரூம் போயிட்டு வர்றப்போ பால் வெற்றி என்ன தானே சொன்னான். இங்கே நீ பால் வந்து ஒரு பால் கூட மிஸ் பண்ணல. சஸ்மிதா வந்து சூப்பராக பால் அடித்தா, நல்லா கிரிக்கெட் விளையாடுறா அப்படின்னு சொன்னான். அதனால தான் உனக்கு வந்து இந்த தடவை பேட்டும் பாலும் வாங்கி கொடுத்துருக்கேன். உங்கள் அப்பன் அப்பாவோட கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. இருந்தது. வாவ். எத்தனை கலர் பத்தி? எல்லா கலரும் இருக்கு உனக்குல. ஆமா இது வரைக்கும் ஃபுல்லா கலர் தான். என்னது? என்ன புக்கு? இந்த கலர் இது அடிக்கிறதுக்கு இந்த கலர் புக்கு. லவ் யூ. கிஃப்ட் பிடிச்சிருக்கா? பாப்பாவுக்கு வாங்கின கிஃப்ட் எல்லாம் வந்து நம்ம கொடுத்தாச்சு. பென்சில் எல்லாமே கலர் பென்சில் நீ அடிக்கலாம். கிரிக்கெட் பேட்டு நீ அப்பா ஒரு கிரிக்கெட். ஓகேயா? கிஃப்டெல்லாம் இல்லை தாங்க, எல்லாமே அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கணும் உனக்கு. 2 பேரும் சேர்ந்து தான் உனக்கு எல்லாமே வாங்கணும். ரொம்ப பிடிக்கும். காமிச்சா தான் தெரியும் தங்க. அங்கே 1 2 3 ஏய் சோ நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. யார்? லவ் யூ தங்கம். பாப்பா பார்த்தீங்கன்னா பிரியா வயிற்றுல முத்த வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ பிக்சர். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்து இருந்துச்சு, அதை எங்களால் ஃப்ரேம் பண்ண முடியல. இது இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ. அதை வந்து பாப்பாவோட பர்த்டேக்கு நம்ம கிஃப்ட் பண்ணியாச்சு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஏய் தம்பிக்கு முத்த வச்ச மாதிரியா? தம்பி நாளைக்கு வந்தால் காமிச்சிக்கலாம்.
சரி சரி, சாப்பாடு ரெடி பண்ணுமா? எல்லாமே பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஆயிடுச்சு. வெந்தய சாப்பாடு செஞ்சேன் சாப்பிட்றதுக்கு. அது கொஞ்சம் நேரம் இது ஆகட்டும் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் நான். ஐயோ இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சுட சுட எடுத்து எப்படித்தான் வாயில் சாப்பிட்றதோ. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஊறுகாய் வீங்கி சாப்பிட்லாம். வெந்தய சாப்பாடு ஊறுகாய். ஆமாம், இப்போ வந்து இவரை காமிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் அன்யூனிஃபார்மில் இருக்காங்க. வெயில் அப்படி அடிக்குது, மேலே சட்டை போடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி வாங்க சாப்பிடுவோம். சாப்பிடணும். பார்த்தீங்கன்னா 2:30 2:45 ஆகுது. கேக்கு 4 மணிக்கு வெட்டலாண்ணே. யாரும் வரலையான்னு கேட்பீங்க. இன்னும் வரைக்கும் யாரும் வரலைங்க. சரி பரவாயில்ல, நம்மளே வெட்டி நம்மளே கொண்டாடுவோம். நம்மளாம் தனியாக சாப்பிடுவோம். ஏன் எல்லாத்துக்கும் கேக் கொடுப்பானே, நம்மளே சாப்பிடுவோம். அக்கா பசங்க தான் வர்றேன் நானுங்க. அவனுக்கு இந்த வேலையில் இருக்கிறதுனால ஒருத்தை மாற்றி ஒருத்தி பொய்க்கார பயிலுங்க. ஒருத்தை மாற்றி ஒருத்தி கூட உண்மை பேச முடியாது. இந்த சிவாப்பாய் லொக்கேஷன் கேட்டுச்சு. எப்போ வெளியில் சீட்டில் ஃபேன் போட்டு விட்டேன். அது என்னென்னா வெளியில் காற்றுக்கு சேர்த்து கிடுக்குங்குது. ஃபேன் வேறு ஒரு சைடு வாங்கின மாதிரி இருக்குல்ல பிரியா, இப்படி தூக்கின மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இருக்கு? நான் மேலே கரெக்டாக தான் மாட்டினேன். ஆனால் ஒரு சைடே இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது எனக்கே. பார்க்குறக்கு அப்படி தான் தெரியுது. ஆமாங்க வேறு எப்படி சுற்றுதுன்னு வேறு பார்க்குறே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. பிரியா கரெக்டாக கடல் கீழே தான் படுத்துருக்கிறா. ஆனால் இதுலேயும் அனல் காற்று தான் வருது. ஆனால் இந்த காற்று பரவாயில்ல. நேற்று ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கு அந்த காற்றுக்கு ஐயோ அது அப்படியே நேரம் அடுப்புலேருந்து மூஞ்சியில் அடித்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. அங்கே கத்திக்கிட்டு இருக்குது ஒரு பூனை. எதுக்குன்னா டப்புக்குள்ளே உட்காந்து நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கும். நீரியான மாதிரி தண்ணிக்குள்ளே மேய்ந்துக்கிட்டு சும்மா உனக்கு எல்லோரும் இருக்கிறம்மா, நீ வாமா எந்திரிச்சு போதும். தண்ணியில் விளையாண்டது ரொம்ப நேரமாச்சு பாப்பா. எங்கள் அம்மா என்ன பண்ணுதுன்னா குழியை தோண்டா செடி வைக்க இந்த குழி இங்கே ஒரு குழி, இந்த 2 குழிக்கு செடி இல்லை. இன்னும் எண்ணத்தை நட்டு வைக்கணும்னு தெரியல. நம்ம போய் காலை உள்ள விட்டு மண்ணை போட்டு மூடிக்க வேண்டியது, முளைச்சி வருவோமான்னு பார்க்க வேண்டியதுதான். அது யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சின்ன மாமே வந்திருக்கான். நாத்தனார் பையன், 2வது பையன். ஏனே வைக்கப்படுறேன் ராதாட்டே வந்து அப்பா நான் எடுக்கல கதிர் மாமா. பெரிய பையன். தண்ணி கொடுத்தியா அவனுக்கு? மேலவை கதிர் எடுத்தது. எங்கே? வா சூப்பராக இருக்கு. எங்கே? இங்கே பாருடா, இங்கே நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா கேக்கு நான் ஆர்டர் பண்ணது ஒரு பக்கம், வாங்கினது ஒரு பக்கம் நைட் வச்சு கொஞ்சம் இருக்குடா வீட்டில். என்னடா ஜூஸு அது உனக்கு என்ன வாங்கிக்க? வேண்டாம். ஆர்டர் பண்ணது வந்து வாங்கினது ஒன்று நைட் வச்சு சொதப்பிட்டேன். கோவத்தில் சண்டை போட்டு வாங்க வேறு பக்கம் வந்து இப்போ கேக் வாங்கி போயிட்டு டெக்கரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த உனக்காக ஹார்ட் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தான் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் காற்று அடிக்கும் அது பறக்கும் அப்படின்னு. கேட்க மாட்டேன்ட்டீங்க. ஊர சொல்ல உண்மை சொன்னேன். ஃபோக்கஸ் நீ என்னை மட்டும் காமி பண்ணிக்க. நான் ரெடி பண்ணுறேன். அவன்கிட்ட செல்ல கொடுத்தேன்னா அவன் செல்ல கொடுத்தீங்கன்னா பலூன் யார் கொடுத்துருப்பா யார் வச்சுருவா. 2 நிமிஷம் மட்டும் எடுத்தீங்க போதும். அவ்வளோதானா?
என்ன மாமா பண்ணுறீங்க? அப்படி ஏதாவது கேளு போதும். இப்படிங்கப்பா, இப்பதான் இந்த போட்டோ எடுத்தது. போன வாரம் எடுத்து இந்த வாரம் வெளியில இருந்தது நூல். நான் எடுத்துட்டு வந்துட்டேன் உள்ள. வெளியில கட்ட. ஓகே, 2 உள்ள வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. கார்த்தி சார் அக்காவும் கார்த்தி அண்ணனும் அக்கா வந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பலூன் பட்டாசு அடிக்க முடியல, அதான் பலூன் அடித்தேன். என்னது இது? வாங்க உள்ள வாங்க. உள்ளே இருக்கிறாங்க வாங்க. சொல்லிட்டே இருந்தீங்களா? வீடியோல சொல்லிருப்போம் பாருங்க. என்னன்னு என்னன்னு மறந்துருப்பாரு. உடனே நீங்க திட்டாதீங்க. கிளம்பிட்டாங்க மேடம். நான் தான் சொன்னேன். குனிஞ்சு எப்படி நாங்க வெட்டுவோம்? இப்படித்தான் நீ வெடிக்கும். கேக் வெட்டுற வரைக்கும் வெடிக்கும். தயாரா இருக்கும். நம்ம கான்ஃபிடென்ட்டா. இருடா ஒரு நிமிஷம். இல்ல அது இன்னும் வெடிக்கல எங்களுக்கு. அது எல்லாமே அப்படித்தான். ஏமாத்திட்டாமாமா. ஏன் உடையலையா? பரவாயில்ல. நிறைய அப்படிதான் இருக்கும். எவ்வளவு அது? மொத்தமா கேண்டல் வச்சுடா. ஹாப்பி பர்த்டே தங்கக்குட்டி அழகி. ஆமா. ஹாப்பி பர்த்டே குட்டிமா. இவனால மறந்துட்டியம்மா. சிவமாமா சிவமாமா சிவமாமாவே. போதும் மாமாக்கு வர முதல்ல ஆப்பிச்சு. அப்படி இதுல கிளிப் எடுக்கலாம்ல அப்படி போட்டோ. ஹாப்பி பர்த்டே. எனக்கு தெரிஞ்சு பாப்பாவோட Dress கலர்ல உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. அதுல அப்படியே இந்த கிளிப் போட்டோ எடுத்துட்டேன். ஆமா. ஆமா. ஓபன் பண்றியா? ஓபன் பண்ணு. நமக்கு ஆர்வம் தாங்காது. ஓபன் பண்ணாம தூக்கம் வராது. ஹாப்பி பர்த்டே டே டே டேய். நிக்கிட்டா. கையில கிச்சா. அவ்வளவுதான். பொறுமையெல்லாம் பத்தாது நமக்கு. என்ன கெஸ் பண்ணிட்டியாடா? என்னவா இருக்கும்? என்ன கெஸ் பண்ண? சரி பாய். இல்ல இது கட் பண்ணிங்க. இங்க போறேன். இரு சமீர். நிக்கிற வரைக்கும் ஆர்வம். ஆமா தாங்காது. இந்த குழந்தைகனாவே தான். தாத்தா வாங்க. थैंक यू தா. थैंक यू. பொம்மை வாங்கலாம் கடை கூட்டி போனாரு. வேண்டான்ட்டேன். நிறைய இருக்கு வேண்டாம். வேண்டாங்க. காலையில இருந்து gift தான். gift மயம் தான். நாம காலையிலே கொடுத்துட்டோம் எல்லாத்தையுமே. ஆமா நிறைய gift கொடுத்த மாதிரி போட்டுருந்தீங்க. நான் காலையிலே கொடுத்துட்டேன் எல்லாத்தையும். பேட், பால் எல்லாம். என்னது? இன்னும் எடுக்கணுமா? அது கொஞ்சம் இதா இருக்கு. அந்த சைடுல இருக்கத ஓபன் பண்ணி. அவ்வளவுதான். மாமாவே வாங்கிட்டு வந்து மாமாவே பிரிச்சு கொடுத்துட்டாரு. எடு எடு வெளிய எடு. ஏய் சூப்பர். அங்க பாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவ Dress கலர்ல செட் ஆமா. ஆயிடுச்சு. थैंक यू சொல்ல அதிகமா மாமா. Thank you. வெல்கம். பிடிச்சிருக்கா? இது எடுத்தா. இங்க கீழ வச்சு. பாப்பா நல்லா கவர் பண்ண மாதிரி இருக்கு. திருப்பி புடி. பொம்மை காமி இப்படி. நல்லா ஒன்றை விட பெருசாக இருக்க மாட்டேங்குது. இல்ல இறக்கி வச்சு புடி. ஹாப்பி பர்த்டே. Thank you மா. இது எப்படின்னு எங்களுக்கே தெரியாதாங்க. நீ ஓபன் பண்ணி மட்டும் பாரு. அப்பா உனக்கு செட் பண்ணி தர அப்புறமேல எப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கட்டும். இது பாப்பாக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தான்.
பாக்ஸ் பண்ணிட்டாங்களோ? திருப்பி 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 கீழே திருப்பி. என்னது என்னது இது? கீழே பிக்சர் பார்த்து சொல்லு. படம் போட்டிருக்காரு. வாய் திறந்தாலே என்னது இது? அது என்னது? அதனால அவ்வளோ பெருசுக்கு வருங்க. அப்படியே அடிக்க வச்சு அது சவுண்ட் எஃபெக்டோட வரும். அதெல்லாம் செட் பண்ணணும். பாப்பா அதெல்லாம் செட் பண்ணணும் தங்கம். ஆமாம் சவுண்டு வரும். அது எப்படின்னு பார்த்தா அப்போ உனக்கு செட் பண்ணி தந்தாங்க. அதில் மேப் வச்சுருக்காங்க பாரு, அந்த மாதிரி செட் பண்ணி அதை யோசிச்சு தான் இதை வாங்கினேன். லீவ் பக்கத்தில் வர தான் இதை வாங்கினது. இது பேட்டு பாலு கிச்சன் செட் ஓகேவா பாப்பா? ஓய் என்னது இது? நல்லா இருக்கா கிச்சன் செட்டு? இது அப்படியே செட் பண்ணணும். செட் பண்ணா தான் அது ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே 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 ஓகேலாம் கிடையாது. ஓகே செட் பண்ண அழகா இருக்குன்னு சொல்றாங்க அப்பா. செட் பண்ணி அத்தை மாமா அத்தை கூட சமைச்சிரணும். ஓகே இது மாடிட்ட பிரதி சார்ஜ் பண்ண முடியாது. இது ஓபன் பண்ணிடலாம். கரெக்டாக மாடிட்ட திரும்ப பண்ண முடியாது. செல்லு வாங்கிட்டு பாரு. ஆமாம்ல, அது எங்கே வச்சேன்? இது செல் கட்டி விட பாப்பா. ஒன்று காலையில் வாங்கிட்டு வந்தது தான் கிடக்கும். கஷ்டப்பட்டு இப்படியே எது எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபைனலி பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அத்தை வந்து கிளம்பிட்டாங்க. எங்கே கிளம்பிட்டாங்க அப்படின்னா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போகிறக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு. எப்படி இருக்குதாங்க? பிடிச்சிருக்கா கிஃப்ட்? ஆம்லேட் போட்டாலா? பிரான் வேற பாத்தீங்களா? பெப்பர் பெப்பர் மேல வச்சிருக்காங்க. இதான் பெப்பர், கீழ பெப்பர் பெப்பர். இவங்க ரெண்டு பேரும் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அதனால காரம் கம்மியாக போடு. பால் ஊற்றிருப்பாள். அது பார்த்தீங்கன்னா கார்த்தி அண்ணாவும் மாமாவும் சேர்ந்து இதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டாங்க, செட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறோம். நல்லா இருக்குது பார்க்க. ஏன்னா அந்த டீ நான் போடல, அதனால நீங்கள் ஓகே கொடுங்க அப்படின்ட்டீங்க. தேங்க்யூ. நல்லா பிடி. கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்லர் வரைக்கும் ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து நான் சமைக்கிறேன், சமைக்க வேண்டாம் வெளியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. சரோக்கா நம்மளுக்கு வந்து பார்லரில் ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போவோமா இல்லை அவங்கள அப்படியே தாட்டி விட்டுருவோமா அப்படின்னு தெரியல. வாங்க போகலாம். இப்போ வந்து இங்கே வந்தாச்சு. வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவும் அண்ணனும் விளையாடிட்டு இருக்காங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலுக்கு மரும். அக்கா சிக்கன் ரைஸ் நீங்கள் போட்டுக்கங்க, வாயை கிடக்காதீங்க. ஐயா நான் தண்ணியே ஊற்றல. பார்த்து போங்க. சரிங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு செல்லு வாங்கி போடுறாங்க. செல்லு வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம வீட்டில் செல்லு வாங்கினோம், குட்டி செல்லு தான் வாங்கினோம், பெருசு வாங்கலை. பட் ஆனால் அந்த குட்டி செல்லு கூட நான் எங்கே வச்சேன் அப்படின்னு தெரியல, மறந்து எங்கேயோ வச்சுட்டேன். கண்ணுக்கு முன்னாடியே தான் இருக்கும். சரிங்க, க்ளோஸ்அப்பில் வந்துச்சோம். கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கும், ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக வந்து அதை தேடி எடுக்கணும். அடுப்புல வச்சு ஓ குழம்பு கொதிக்குதா? இல்லை அது கீழே தண்ணி இல்லை. இதான் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே கிஃப்ட் நம்ம கொடுத்தது. ஃபைனல் டச்சாக இதை தான் கொடுத்தோம்.
இதில் இல்லை இதில் அது பெரிய பார்த்தீங்களா அப்படி பெரியது தான். சவுண்டு இதில் இது எப்படி ஊற்றணும்? ஓ இல்லை தெரியல எனக்கும் தண்ணி வருமா இல்லையான்னு தெரியல பார்க்கலாம். இரு சாமி ஒரு நிமிஷம். இது இன்னும் கொஞ்சம் கீழே மடங்குறதுனால வரும். பாப்பா சின்னதாக அது தானே சின்ன பாட்டில். சின்ன பாட்டில் இல்லைப்பா வேற ஏதாவது எடுத்துக்கா. இந்த டம்ளர் எடுத்துக்கா. பெரிய டம்ளர் பெரிய டம்ளர் எடுத்தா நான் வாங்கியிருக்கேன். விளையாடுவா எப்படியோ சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஹேப்பியாக தங்க பிறந்தநாள் நல்லா கொண்டாடுங்க. நீ ஆசைப்படுறப்பா வாங்கி கொடுத்துட்டேண்ணா. நாங்கள் பெருசாக நீங்கள் பிளட் அடிக்குது நல்லா தொட பேசுது கன்னடி. நம்ம பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பண்ணலை. நான் செலவு பண்ண காசுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா 800 தான். பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி ஓகே விளையாடு கிடப்பா அப்படின்னு வாங்கியிருக்கேன். பட் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பா மறுபடியும் 3rd ஸ்டாண்டர்ட் கூட தேவைப்படுறதா பென்சிலு கலர் பென்சில் ட்ராயிங் நோட்டு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் வாங்கி கொடுத்தோம். பட் இது ஒன்று மட்டும் ஏன்னா டிராயிங் நோட்டும் ஸ்கெட்ச் பென்சிலும் பார்த்தீங்கன்னா வந்து அவள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறக்காக வாங்கலை. ஒரு மாதம் லீவு வருது இல்லையா, அதை கணக்கு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் அது பேட்டு பால் அதெல்லாம் வந்து அந்த ஒரு மாதம் கணக்கு பண்ணி வந்து அதெல்லாம் வந்து வாங்குச்சு. சரி அது விளையாடுறது தானே விளையாடட்டும். ரூல் பென்சில் ஷார்ப்னர் அவளுக்கு மெயினாக யூஸ் ஆகிற ஒன்று. இப்போ ஃபுல்லாக காலியாக போய் 2 ரூல் பென்சில் தான் கிடக்குச்சு. இப்போ வாங்கிட்டு வந்து போட்டாச்சு 30 கிடக்குது. சரி ஓகே இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். கொடுத்த கிஃப்ட்லேயே எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் இதை பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னாங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். பட் நான் பண்ணதில் பெருசாக என் பொண்ணுக்கு பெருசாக நான் இன்றைக்கி எந்த செலவுமே பண்ணல. சிம்பிளாக தான் பண்ணோம். நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் கேக்கு கம்பல்சரி. அது என்ன இதாக இருந்தாலும் சரி பாப்பாவோட பர்த்டே மட்டும் பாப்பா ஒரே நிமிஷம் ஆஃப் பண்ணு. பாப்பாவோட பர்த்டே மட்டும் ஸ்கிப் பண்ணவே மாட்டோம். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பாப்பாவோட பிறந்தநாள் வந்து நம்ம கொண்டாடி. நல்லா ஹாஸ்டல் இருக்கும்போது என் பிறந்தநாளெல்லாம் ஒரு சாக்லேட் கொடுக்கணும்னு கூட நினச்சிருப்பேன். பிறந்தநாளெல்லாம் நான் எப்படிலாம் கொண்டாடலாம் நினச்சேன். ஒரு நாள் கூட எனக்கு அது நடந்ததே கிடையாது. என் பிறந்தநாள் இதுதான் உண்மையான பிறந்தநாளுங்கிறதே எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. அம்மாவுக்கு கேட்டால் தெரியலன்றாங்க. அதனால் அப்படியே போச்சு. பட் நம்ம பிள்ளைக்காவது பெருசாக இல்லைனாலும் என் பொண்ணு பெருசாக ஆசைப்பட மாட்டான். அதனால அவன் மேலே அந்த நம்பிக்கை இருந்தனால தான் நான் இந்த மாதிரி சின்ன கிஃப்ட் பண்ணேன். கண்டிப்பாக அவள் அதிலே பெரிய ஹாப்பி இல்லை. இன்னைக்கும் அவளுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களுக்கு வருஷம் என்ன பண்ணுவோமோ அதே தான். என்ன எப்பவுமே வருஷம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிடுவோம். பாப்பாவோட பர்த்டே ஷெட்யூல் போட்டுருவோம். காலையில் வந்து இது பண்ணுறோம், மத்தியானம் இது பண்ணுறோம், நைட் இது பண்ணுறோம் அப்படின்னு வந்து நம்ம பிளான் பண்ண எதுவுமே நடக்கல. பிளானும் பண்ணலை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க்கும் இருந்துச்சு. என் உடம்பு சூழ்நிலை சரியில்லை. எதுவுமே நல்லது வீட்டில் செய்யவே இல்லை. ஒரு ஸ்வீட் செய்யலை. எப்பவுமே பாப்பாக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு காலையில் ஃபஸ்ட்டு பாப்பாக்கு அதை தான் கொடுப்பேன். இந்த வருஷம் நான் பண்ணலை. அது கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு இதாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு மாதம் வீட்டில் தான் இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, ஏதாவது செய்யுங்கன்னு கண்டிப்பாக கேட்போம். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், பால் கொழுக்கட்டை அப்புறம் புட்டு ராகி ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதான். அதுக்குலாம் இன்னும் 4 பண்ணிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். அப்போ நீங்கள் நினைப்பீங்க இவங்கெல்லாம் வரல, பூர்ணி நந்தினி எல்லாம் வரல அப்படின்னு, நந்தினிக்கெல்லாம் வரல அப்படின்னு நினைப்பீங்க. நந்தினிக்கா வரன்னு தான் சொன்னாங்க. நம்மளுக்கு பார்லரில் வந்து ஒரு வேலை ஒன்று இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத வளகாப்பு வீடியோ அந்த சம்திங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் வளகாப்போட அந்த இதுவும் போயிட்டுருக்கிறனால எங்களால் சரியாக இதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் நம்மளால் பண்ணவே முடியலை. நாள் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறனால அதுக்கும் கொஞ்சம் ஓடிட்டு நம்மளே தான் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிறனால ரொம்ப டயர்டாகுது. அவங்க வரேன்னு தான் சொன்னாங்க. அக்கா கிளம்பிட்டேன்ப்பா வந்துடுவேன் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே நான் வெளியே கிளம்புறேங்க்கா அப்படின்னா சரி ஓகேடா அப்படின்னாங்க. நான் வந்து இப்போ நம்ம பார்லர் போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு அக்கா வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. சாப்பிட்டு இப்போ வீட்டுக்கு மணி வந்து பார்த்திங்கன்னா 10:45 போச்சு. இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். பூர்ணி வந்து பார்த்திங்கன்னா வரல. நாளைக்கு அவளை பார்க்குறக்கு நாங்கள் தான் போகணும். அப்புறம் ராபர்ட் மீனா அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு அவங்களுக்கும் பிஸியாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஏன்னா நீங்கள் கேட்பீங்க, அதனால நாங்கள் இப்போ சொல்கிறோம். எல்லாரும் வளகாப்புக்கு கண்டிப்பாக வருவாங்க. வளகாப்புக்கு ஒரு வாரம் தானே முன்ன பின்ன. அதனால் அதுவும் இல்லாமல் இதுக்கும் வந்து பக்கமாக எல்லாருமே ஒரு தூரம் தான். சரோகார்த்தி அக்கா அவங்க வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சொன்ன டைம் கரெக்டாக விட்டாங்க. நாம அதாவது எதிர்பார்க்கல வருவாங்க அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்க இருக்காங்க கடைசி அதை விட அவங்க ஆயிடுது டெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகா இருந்துச்சு, நல்லா பசு நல்லா இருந்துச்சு. பாப்பா தூக்கிட்டு போய் உள்ள வச்சுட்டானா இதுதான் கட்டி பிடிச்சி தூங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சிட்டாங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹை பாயிண்ட் கொடுங்க. நம்ம வீடியோ லாங் வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் டாடா.
பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றி. உங்களோட பிளெஸிங்ஸ் என் பொண்ணுக்கு எப்போவுமே இருக்கணும். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப 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 நன்றி. எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி. போயிட்டு வரோம். நெக்ஸ்ட் Yes, ஒரு vlogல பார்க்கலாம். கண்டிப்பா. பை டாடா.